தீங்கொன்றும் அணுகாமல், தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல், தீபம் அணையாமல், திருக்கரம் கொண்டென்னை என்னையா உண்மையா என் விளக்கை நீரேற்றி நீர் என்னையா உண்மையா ஆமென். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி. ஹல்லேலூயா. ஓரபா ஷச்சரல ரகவதனரா. நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. அதிசயமாய் நடத்தி வந்தவரே. குளோரலரா சதரபா கபதரா. நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுவோமா? தேங்க்யூப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்த்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம், அதனுடைய 26, 27, 28 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 12, 26 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. இனி தாமதிப்பதில்லை. அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. யார்கிட்ட சொல்ல? சிலர் இதெல்லாம் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும், தாமதமாகுதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லு. கடந்த நாளிலே ஆமே இன்னொரு செய்தி ஆல்ரெடி ரெடியா இருந்துச்சு. என்ன செய்தி? இந்த மாத வாக்குத்தத்த செய்தி. ஓகே, இந்த மாத கடைசி வெள்ளிக்கிழமையில வாக்குத்தத்த செய்தியினுடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது அதுல பல விதங்களில் செய்திகளை கிருபையினால கொடுக்கிறார். அப்போ அது எல்லாமே ஆல்ரெடி எழுதி வச்சிருவேன். அப்போ அந்த செய்தி கொடுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஆனால் கடந்த 2 நாளுக்கும் புதன்கிழமை ஆண்டவர் இந்த வார்த்தையை ரேமாவாக கொடுத்தார். தாமதிக்குதே அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட போய் இதை சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும்
இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று மீண்டும் மீண்டும் கர்த்தராகிய ஆண்டவர் ஹல்லேலூயா ஆமென். தேவன் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, உறுதிப்படுத்துகிறார். இனி டைம் ஆகும், இனியும் டைம் ஆகும். நடக்கணும்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும், இதுக்கு முன்னாடி இது கிடைத்திருக்கணும், இதுக்கு முன்னாடி இது வாய்க்கப்பட்டிருக்கணும். இல்ல, இனியும் எத்தனை காலம்னு தெரியல. அப்படி சொல்றவங்கள்ட்ட அவர்களுக்கு சொல்லு. எதை நாம் தாமதம் என்கிறோம்? இதை நான் பல முறை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாலும் இன்று தேவையானதுனால, இன்று இதுவே செய்தியானதுனால இதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. நாம் நினைத்த காரியம் நினைத்த நாளில் நடக்காமல் போகும்போது அதை நாம் தாமதம் என்கிறோம். நாம் நினைத்த காரியம் நினைத்த நாளில் நடக்காமல் போகும்போது அதையே நாம் தாமதம் என்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 3வது அதிகாரத்தின் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டாராம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, தாமதம் ஆகுதுன்னு நினைக்கல, அவர் தாமதிக்கிறார் நினைக்கிறாங்க. அவர் செஞ்சு முடியலன்னு இல்ல. இந்த கூட்டத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் இவர்களுக்கு அவர் மேல சந்தேகம் கிடையாது. ஆனா அவர் இன்னும் செய்யல, அதுதான் வருத்தம். தாமதிக்கிறார். அவர் செய்து எனக்கு நடக்கலைன்னா அவர் மேல நம்பிக்கையற்ற தன்மை அது. இப்பொழுது அவர் மேல நம்பிக்கை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடல் கொந்தளிக்கிறது. கொந்தளிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டி இருப்பார். ஆனால் அவர்கள் கவலைப்பட வேண்டி வந்திருக்காது. அவர்கள் ஆண்டவரிடத்தில் சில வார்த்தைகளை கேட்டார்களே, அது கேட்க வேண்டி வந்திருக்காது. கடல் கொந்தளிக்குது, காற்றும் பலமா வீசுது, போட்டு மூழ்கிற தருவாய் வரும்போது அவரை எழுப்புறாங்க. எழுப்பி கேட்கிறாங்க, உமக்கு கவலையே இல்லையா? உங்களுக்கு கவலையே கிடையாதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இது காற்று திடீர்னு மெதுவா அடிக்க ஆரம்பிக்குது, அலை கொஞ்சம் கொஞ்சமா எழும்ப ஆரம்பிக்குது. அப்பவே நீங்க நான் ஒரி பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுமே. இப்ப போட்டு மூழ்க போகுது, உங்களுக்கு கவலையே இல்லையா? இதுதான் தாமதிக்கிறார். அவர் தாமதிக்கிறார். அவர் எழும்பிட்டார்னா, அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார்னா எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். ஆனா அவர் தாமதிக்கிறார். அவர் தாமதிக்கிறார். இப்படி சிலர் எண்ணுகிறார்களாம். ஆமென். நான் இந்த வார்த்தையை தியானித்த போது நான் சொன்னேன், ஆண்டவர் சிலர் இல்ல, எல்லாரும் அப்படிதான். ஆமென். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம் கொஞ்சமா இருந்ததுனால சிலர், இன்னைக்கு பார்த்தா சிலர் இல்ல. ஹல்லேலூயா. நாம் இந்த சிலர்ல ஒரு ஆளா இருக்கிறோமா? இல்ல, தன் சரீரம் செத்ததை எண்ணாமல், சாராளின் கற்பம் செத்ததை எண்ணாமல், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தின அந்த ஒருவனாய் இருக்கிறோமா? ஆமே. நம்ம யாரா இருக்கிறோம்? ஆமே. நம்ம கேட்டா என்ன கேட்டா, பல நேரத்தில் இந்த சிலர்ல ஒரு ஆளா இருக்கிறோம். இப்படி வார்த்தைகளை கேட்கும் போது அந்த ஒருவனாய் மாறுகிறோம். வீட்டுக்கு போனதும் அந்த சிலர்ல ஒருவரா இருக்கிறோம். அதான் எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒன்று நாய்க்குட்டி யாரு, அந்த கதை தெரியும்ல உங்களுக்கு. ஒரு தகப்பன் ஒரு பையன்ட்ட, இந்த என் நண்பர் ஒருத்தர் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கிறாரு, நீ போய் நாய்க்குட்டியை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இவன் அனுப்பி விடுறார். இவன் போகிறான். போயிட்டு வாங்கிட்டு வரும்போது ஆன் த வேல கொஞ்சம் பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க.
இவன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த கூடையை அதில் வச்சுட்டு விளையாடிட்டு வரான். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே இருந்து நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பன்னிக்குட்டியை உள்ளே வச்சுட்டாங்க. இவனுக்கு தெரியாது. இவன் திருப்பி விளையாடி முடிச்சுட்டு கூடை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனதும் திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது, பன்னிக்குட்டி இருக்குது. தகப்பன் கூப்பிடு, உன்ட்ட நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், நாய்க்குட்டியில் வாங்கிட்டு வர சொன்னேன், உள்ளே என்ன இருக்குது, பன்னிக்குட்டி, நீ போய் கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு இவன் என்னடா அது வைக்கும்போது கரெக்டாக தான் திருப்பி போகிறான். திருப்பி போகும்போது அதே போல் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவன் வச்சுட்டு விளையாடும் போது அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி இந்த பன்னிக்குட்டியை எடுத்து நாய்க்குட்டியை உள்ளே வச்சு அனுப்பி கொடுக்குறாங்க. இவன் அங்கே போய் அந்த ஆள்கிட்ட, என்னங்க நாய்க்குட்டியை வாங்கிட்டு வர சொன்ன, தந்து விட சொன்ன, நீங்கள் பன்னிக்குட்டியை தந்துருக்கிறீங்க. பன்னிக்குட்டியை தந்துருக்கிற, திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது, திருப்பி நாய்க்குட்டி இருக்குது. அவர் இவனை திட்டி திரும்ப அனுப்பி கொடுக்குறார். போகிற வழியில் திருப்பியும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. வச்சுட்டு விளையாட போகும்போது அந்த பசங்க திருப்பி என்ன பண்ணாங்க, பன்னிக்குட்டியை வச்சு நாய்க்குட்டியை எடுத்துட்டு அங்கே போய் பார்த்தா தகப்பன் திறந்து பார்த்தா என்ன இருக்குது, பன்னிக்குட்டி இருக்கு. இவனுக்கு கோபம் தாங்க முடியல. ஒரு கம்பு எடுத்துட்டு, ஒன்று நீ பன்னிக்குட்டி யாரு, கடைசி வரை அவன் மிஸ்டேக்கை உணரல. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாச லைன்லேயும் அப்படிதான் இருக்கும். இங்கே வந்து வார்த்தையை கேட்கும்போது நம்ம ஒருவனாக இருக்கிறோம், அந்த விசுவாசத்தில் வல்லவனான ஒருவனாக இருக்கிறோம். வீட்டில் போனதும் சிலர் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் பேசுகிறார். அப்படிப்பட்டவங்கள்ட்ட சொல்லதை விட ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுகிறார். ஆமாம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டாராம். தாமதிக்கிறார் என்று அல்ல, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுறார். நீ தான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்றார். அவர் கரெக்டா தான் இருக்கிறாராம். இனி யாராவது உங்க வாழ்க்கையில, நான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் பண்ணிட்டு போன கரெக்டா இருக்கும் நம்புறேன். ஏன்பா டிலே ஆகுதுன்னு கேட்டா சொல்லுங்க, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. பதில் கிடைச்சிட்டா, யாராவது உன் வாழ்க்கையில் இது ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குது, யார் சொன்னா? ஆமா, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. இப்படி சொல்ற தைரியம் வேணும்னா நாம அப்படி நீ நினைக்க கூடாது. ஆமேன்லாம் இன்னைக்கு உள்ள செய்தியில ரொம்ப வராது, நல்லாவே தெரியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் நிறைய ஆமேன்லாம் சொல்லிட்டு தான் வந்து நிக்கிறேன். நான் அப்படி நினைக்க கூடாது. அதனாலதான் நான் அப்படி நினைச்சிட்டேன்னா இன்னொருத்தங்க நான் நினைக்கிறதா, அதே நான் ஒரு காரியத்தை நினைச்சு வருத்தப்படும் போது நான் நினைக்கிறத இன்னொருத்தங்க வந்து சொல்லும்போது, சிலர் பார்த்துருக்கீங்களா, இந்த துக்க வீட்டில எல்லாம் பார்த்துருக்கீங்களா, நல்லா அழுது முடிச்சிருப்பாங்க, முடிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்து ஒருத்தங்க வருவாங்க, திருப்பி மோட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு வந்து அதே திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இவங்க இல்லை. நான் அதனால தான் எங்கள் அப்பா இறந்து அடுத்த ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் ஃபோனில் யார்கிட்டையும் ரொம்ப பேசவே இல்லை. திருப்பி அவங்கள்ட்ட ஃபஸ்ட்லேருந்தே எடுப்பாங்க. அவங்க பழைய கதையிலேருந்தே வருவாங்க. திருப்பி அழ வைக்கணும், எப்படியாவது கம்பல் பண்ணியாவது நம்மளை. நாம் ஐயோ என் வாழ்க்கையில் டிலே ஆகுதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது அதே போல் ஒருத்தங்க வந்து, ஆமாம் ஏன்பா உன் லைஃப்பில் டிலே ஆகுதுன்னு கேட்டால் அது எனக்கு குத்தம், அது எனக்கு நிந்தையா மாறும். இல்லை, என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இருக்க மாட்டார் என்று நான் நம்புவேன். ஆனால் நான் விசுவாசிப்பேன். ஆனால் என்னிடத்துல ஒருத்தங்க வந்து ஏன்பா உன் லைஃப்ல டிலே ஆகுதுன்னு கேட்டா நான் சொல்லுவேன், அப்படி நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்க மாட்டேன். காரணம், சொன்னவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடா. இந்த வார்த்தையை பாடுங்க. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும்.
வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு நீர் செய்ய நினைத்தது. வாயை திறந்து பாடணும், அது அறிக்கை. நல்ல கவனம். அதாவது நம்பிக்கை உள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டனாலே அது நம்ம வாயில வந்துடணும். ஆமா, அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் தருவது. ஹல்லேலூயா. பாட்டுன்னா மறக்காது இல்ல, பாட்டுன்னா பாட்டா பாடுற வசனங்கள்லாம் மறக்காது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுறாங்க, எல்லாரும் அப்படி இல்லை. சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், அதே 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தாமதிக்கலையா? அப்போ தாமதம் என்று நினைக்கிறத நாம தாமதமா பார்க்க கூடாதா, அதை தேவனுடைய பொறுமையா பார்க்கணும். யார் விஷயத்துல தேவன் பொறுமையா இருப்பார்? கரெக்ட். லூக்கா 18, லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருக்கிறது யார் விஷயத்துல தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய காரியத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். நீடிய பொறுமையாவே இருந்துட்டு இருப்பார் இல்ல, நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம், சீக்கிரத்திலே. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. அப்போ இனி டிலேன்னு சொல்றவங்கள்ட்ட சொல்லுங்க 2 வார்த்தை. முதல்ல யார் அது நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. செய்வேன்னு சொன்னத சீக்கிரத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்தில் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்திலே சீக்கிரமாய் செய்வார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த தாமதம் என்று நாம எண்ணும் போது நமக்குள்ள எழும்புகிற 3 கேள்விகள் உண்டு. ஐயோ டிலே ஆகுது நினைக்கும் போது நமக்குள்ள எழும்புகிற 3 கேள்விகள். முதல் கேள்வி ஏன்? 2வது கேள்வி எப்பொழுது? 3வது கேள்வி எப்படி? இது எப்படி? 75வது வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வயசு 86 ஆகுது, 11 வருஷம் ஆகுது. அதே வசனம் திரும்ப கர்த்தர் நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் கேட்கிறான், என்ன தருவீர்? என்ன தருவீர்? என்ன 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 கிடைக்கும்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு என்ன தருவேன்? தரமாட்டேன்னு நீங்க இந்த வார்த்தையை என்னை கேட்க விடாதீங்க. திரும்ப திரும்ப என்னை கேட்க வைக்கிறதுனால தான் நானும் நம்பிட்டே இருக்கிறேன். அடியனுக்கு என்ன தருவீர்? நீங்க என்ன நம்ப பண்ணாம இருந்தாலாவது ஓகே, இதுதான் தேவ சித்தம்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்துருவேன். ஓகே, நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஓகே, எத்தனை பேர் இல்லாம இருக்கிறாங்க, நானும் இப்படி இருந்துட்டு போறேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப என்ன கூப்பிட்டு ஆண்டவரே இல்ல. அதுவும் 15:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகுது. நல்ல கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம் உடையவனை
வார்த்தை துரத்திட்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் உடையவன அவன் நினைச்சிட்டு இருந்தான்ல, அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை அவனை துரத்திட்டே இருக்கும். திரும்ப திரும்ப கேட்க வச்சுட்டே இருப்பார். நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது. நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவின் இதுவரை நடந்துச்சா அது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை திரும்ப 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 கேட்க வைத்து கொண்டிருப்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவன் நினைச்சு சொல்லல, வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் உண்டாகுது. இப்ப கேட்கிறான், என்ன ஏன் ஆண்டவரே இது? நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்ன திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க? திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம். ஆனா நிறைவேறும் காலம் வந்தபோது ஏமாற்றம் இல்ல, அது ஒரு பெரிய மாற்றம். ஆமென், ஆமென். லாசரு மரித்தான். 4வது நாள் கழித்து இயேசு வருகிறார். இயேசு வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று மரியாள் காதுல செய்தி விழுந்ததும் மரியாள் எழுந்து ஓடுகிறாள். அவ எழுந்து ஓடினதும் அங்கிருந்து அவ வீட்டில் ஆறுதல் சொல்ல வந்தவங்க எல்லாம், எங்க ஓடுறான்னு தெரியல, பைத்தியம் பிடிச்சிட்டோன்னு சொல்லல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவ கல்லறையின் இடத்துல போய் அழ போறா. இப்படி சொல்லுறாங்கன்னா நேத்து அவ என்னதான் பண்ணியிருக்கிறா? கல்லறையின் இடத்துல ஓடி இருக்கிறா. முந்தானத்து என்னதான் பண்ணியிருக்கிறா? கல்லறையின் இடத்துல ஓடி இருக்கிறா. அதுக்கு முந்தின நாள் என்னதான் பண்ணியிருக்கிறா? அவ 3 நாள் பண்ணதை பார்த்தவங்க 4வது நாள் பண்ணதை பார்த்து சொல்றாங்க, இவ என்ன பண்றா? கல்லறையின் இடத்துல ஓடி போய் அழ போறா. எல்லாருடைய பார்வையில மரியாளுடைய கண்ணீர் எதுவா இருந்துச்சு தெரியுமா? இல்லையே என்று அழுதுட்டு இருக்கிறான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ லாசரு போயிட்டானே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனா அவ அழுதது லாசரு மரித்ததை குறித்து மாத்திரமல்ல, இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில போறா. நம்பிக்கையில போறா. நம்பிக்கையில போய் அவர் அங்க இல்ல, அழுறா, ஏமாற்றத்தோடு திரும்புறா. அடுத்த நாள் நம்பிக்கையோடு போறா, அழுறா, வெறுமையா திரும்புறா. 3வது நாள் நம்பிக்கையோடு போறா, அழுதா, வெறுமையா திரும்பினா. 4வது நாள் இயேசு வந்தார். மார்த்தாளை பார்த்தது எங்கே கல்லறைன்னு கேட்கல, மரியாளை கூட்டிட்டு வான்னு சொன்னார். மரியாளை கூட்டிட்டு வான்னு சொன்னார். ஏங்க இங்க தேவன் பட்சபாதம் காட்டுறாரா? இல்ல, பட்சபாதம் காட்டவில்லை. காரணம், இங்கே தேவன் எதை காண்பிக்கிறார் என்றால், நீ என்னை தேடினது உண்டானா. ஹல்லேலூயா. இந்த 3 நாள் மாதிரி உன்னுடைய 4வது நாள் இருக்க போறது கிடையாது. இந்த 3 நாள் மாதிரி உன்னுடைய 4வது நாள் இருக்க போறது கிடையாது. நீ போ, நீ என்னை தேடினது. 3 நாள் மரியாள் தேடி போறா. அவர் வருவார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தவளுக்கு நம்பிக்கை வருவார். அவர் உட்கார்ந்து அவ வேற ஒண்ணும் செய்ய மாட்டா. அவர் சொல்றதை கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தவா. அவளுக்கு தெரியும் வருவார், இந்த கண்ணீரை மாற்றுவார், இந்த கண்ணீரை களிப்பாக்குவார். ஆமே. 3 நாள் ஓடி போனவன் 4வது நாள் உட்கார்ந்துட்டா. ஆண்டவர் சொன்னார், வர சொல்லு, வர சொல்லு. இங்க பாத்தீங்களா? நீங்க அந்த வார்த்தை துரத்துறத பாத்தீங்களா? உட்கார விடாது. இன்னைக்கு எல்லாம் சர்ச்சுக்கு போண்டா சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, உட்கார விட மாட்டா. தூக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பாருங்க. இதை நீ கேளுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்ன தருவீர்? எனக்கு எப்போ கிடைக்கும்? ஏன் ஆண்டவர் இதே கேட்க பண்றீங்க? ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆமென், நான் தருவேன். என்னுடைய பொறுமை இது. பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். ஆமென். எப்பொழுது தாவீது கேட்கிறான், நான் எப்பொழுது உங்க சந்நிதியில வந்து நிற்பேன், என்ன கிடைக்கும்? ஏன், எப்பொழுது, இது எப்படி? சாராள் சொல்றாங்க, எனக்கு இன்பம் உண்டாகுமோ? அவரால் செய்யக்கூடுமோன்னு சந்தேகப்படல. அவர் செய்ய வல்லவர் என்பதை அபிமெலேக்கு வீட்டில் நடந்ததை பார்த்துட்டாங்க 2 பேரும். இல்ல, இனி
எல்லா வாழ்க்கையிலையும் அவங்க பார்க்குறாங்க. பட் அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அப்படி எனக்கு செய்வாரா? இயேசு அற்புதர் சொன்ன இந்த சிலருடைய இயேசு அற்புதர்னா கண்டிப்பா நம்புவாங்க. இவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, இவர்கள் நம்புவாங்க. ஆனா உனக்கு செய்வார்னா எனக்கு இனியா? அதுதான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் கொடுத்து வாழ்க்கையில டிலே ஆகிறது போல ஃபீல் பண்ணும்போது ஒரு காரியம் அங்க உறுதிப்படுகிறது. என்ன? நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாழ்க்கையில ஒண்ணு நடக்கிறதுனால மட்டும் இல்ல நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. உன் வாழ்க்கையில ஒன்று தாமதமாகும் போதும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை இதன் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ல வருகிற பிரதானமான காரியத்துல முதல் காரியம், ஏன் தேவன் தாமதம் பண்ணுகிறார், அல்லது ஏன் இந்த விஷயத்துல ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருடைய கேள்வி, ஆண்டவரால் செய்யக்கூடுமே, ஒரே நாளில பிரசவிக்க பண்ண அவரால் உண்டாகட்டும் என்றாருங்க. அதாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு டைம் போட்டார். அவர் போட்ட டைம் 7 நாட்கள். ஒரு வீடை கட்டுறதுக்கு ஒரு டைம் போடுவோம்ல, இத்தனை மாசத்துல கட்டணும் சொல்லி நாட்கள் தான் தாண்டும். என்னங்க போன மாசத்துல முடியும்னு சொன்னீங்க, முடியும்னு சொன்னேன், மழை வந்துட்டு 2 பேருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு, முடிக்க முடியாது. அப்போ எந்த ஒரு வேலையாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், ஒரு டைம் போடுவோம். ஒரு டைம் போட்டு அதுக்குள்ள முடிக்க பார்ப்போம். தேவன் பார்த்தார், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஓகே, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு டைம் செட் பண்றார். அதுதான் 7 நாட்கள். 7 நாள்ல எப்படியாவது முடிச்சிடணும். அவர் செய்யற காரியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த பூமியில அவன் இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், நாம எவ்வளவு தான் அந்த பூமியில பார்த்துருக்கிறோம், எவ்வளவு தான் பார்த்துருக்கிறோம்? 100ல் 1, 1000ல் 1, லட்சத்தில் 1, கோடியில் 1 இல்ல. ஒரு எல்லையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் மொத்தமா பார்க்கல, ஃபுல்லா பார்க்கல. கன்னியாகுமரி, நாகர்கோவில் இருந்துட்டே கன்னியாகுமரி பீச்சை பார்க்காம எத்தனை பேர் இருக்கிறோம்? பார்க்கல. எப்போவாவது எங்கேயாவது ஜூக்கு, மியூசிக், இப்படி எங்கேயா போனா ஏதாவது 1-2 மிருகத்தை பார்ப்போம். இன்னும் கண்டுபிடிக்க கூடாத மிருகங்கள்லாம் இருக்கு, டெய்லி வரும். அரிய வகை, அரிய வகை. சில நேரத்தில் நம்மளை கண்ணாடியில் பார்த்தாலும் அரிய வகை. நம்ம ஆதார் கார்டு போட்டோலாம் பார்த்தா, சார் நான் தான் சார், நம்புங்க சார். இது எல்லாத்தையும் படைக்கணும். வெளிச்சத்தை உண்டாக்கும் நட்சத்திரங்கள், அதன் தொகை, அதன் தொகை என்ன? நட்சத்திரத்தை எண்ணி இருக்கிறீங்களா? எண்ணுனா உங்களுக்கு தெரியும். எண்ண ஆரம்பிப்போம், திரும்ப திரும்ப எண்ணிட்டு இருப்போம். ஏன்னா எங்க ஆரம்பிச்சோன்னு நம்ம ஆரம்பிக்கும் போது இதான் கடைசி நினைச்சு எண்ணிட்டு வந்து பார்த்தா அதுக்கு அடுத்து 10 இருக்கும். திரும்ப திரும்ப எண்ணுவோமே தவிர எண்ணி முடிக்க முடியாது. இவைகள் அனைத்தையும் படைக்க தேவன் போட்ட டைம் 7 நாட்கள். ஆமென். ஆனா அவர் 6ல் முடிச்சிட்டார். 1 மீதி ரெஸ்ட் எடுக்கிறார். இவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவரால் செய்ய கூடாதது என்று ஒண்ணும் கிடையாது. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya.